Assalamu alaikum. Welcome back to my world. எல்லாரும் நல்லா இருக்குன்னு கண்டிப்பா துஆ செய்றேன். இன்னைக்கு ஒரு டிராவல் வீடியோ தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா நாங்க ஒரு கல்யாணத்துக்காக ஊருக்கு கிளம்ப வேண்டியதா இருந்துச்சு. சொந்த ஊருக்குலாம் போறோம்னு நினைக்க ஏதாவது காரணம் வேணும் இல்லையா? அந்த மாதிரி தான் கல்யாணத்துக்கு கிளம்புறதுக்கு டிராவலுக்காக எல்லாம் பேக் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம வாங்குற கிளாத்ல வரும் இல்லையா கவர் மேல, அந்த கவர்லாம் நான் எப்பவுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன், எடுத்து வச்சிருப்பேன். ஸோ அதை இந்த மாதிரி டிராவலுக்கு யூஸ் பண்ணும்போது நம்ம இன்னர் வேர்ஸ் மட்டும் தனியாக வச்சுக்கிட்டோம்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். யாருதுன்னு குழம்பிக்க தேவையில்லை. கவர் 2-3 கவர் எடுத்து வச்சுட்டு நம்ம 2-3 பேரும் ஒரே பேக்கில் வைக்கிறோம் அப்படின்னு நினைக்கி இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சு பேக் பண்ணிவிட்டு மேலே மார்க்கர் வச்சு நம்ம பேர் எழுதிட்டோம்னா இன்னுமே ஈஸியாக இருக்கும். அவங்கவுங்களது எடுத்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எப்போவுமே நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கி ஆளாளுக்கு சின்ன ஹேண்டியாக ஒரு பேக் எடுத்துக்குவோம், அவ்வளோதான். பட் இந்த வாட்டி ஜாரா ஜெயினுக்குமே தனித்தனியாக ஒரு கூடை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு லிட்டரு சாப்பாடு அதெல்லாம் வைக்கிறதுக்கே ஒரு பேக் ஆயிடுச்சு. ஸோ அதனால எல்லாரோடையும் ஒரே பேக்ல வச்சுட்டேன். ஊருக்கு போறோம்னு சொன்ன உடனே தங்கச்சி வீட்டில் தான் சாப்பாடு சொல்லிட்டா, நீ எதுவும் செஞ்சுக்காதன்ட்டு. ஸோ அதனால நான் ரொம்ப பரபரன்னு கிளம்பாம ரொம்பவே காமா அமைதியாக எல்லாம் எடுத்து வச்சுட்டு பொறுமையாக கிளம்பணும். ஊருக்கு போகும்போது சமைக்கணுன்ற வேலை இருக்கும்போது ரொம்பவே வேலை ஜாஸ்தியாக தோணும். பட் இன்னைக்கு இந்த வாட்டி அந்த பிரச்சனையே இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா லஞ்சுமே சிம்பிளாக செய்ய சொல்லியிருந்தேன். பட் தடபுடலாம் நெய்ச்சோறு, பீஃப், சிக்கன் எல்லாம் சூப்பராக செஞ்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். அப்புறம் நைட்டுக்கு இட்லி செஞ்சுட்டு அதை ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். அதை எல்லாமே ஷூட் எடுக்க சொல்லி பிள்ளைங்கள்ட்ட தான் கொடுத்துட்டேன். ஒழுங்காவே எடுக்கல, அது போஸ்ட் பண்ற அளவுக்கு இல்லை, அதனால போஸ்ட் பண்ண முடியல. அப்படியே ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசி கோச் தான் புக் பண்ணியிருந்தோம், 3rd டயர்ல. ஸோ மொத்தம் 6 பேர் இருக்கிறனால 6 சீட் அப்படியே ஒரு பக்கம் எடுத்த மாதிரி இருந்துச்சு. இதுல நாங்க ஜாரா ஜைனை எப்படி கூட்டு போயிருந்தோம், அதுக்கெல்லாம் என்ன ப்ரொசீஜர்ன்றதை நான் நடுவில் சொல்றேன், வீடியோ நடுவில் கண்டினியூவா பாருங்க. போன உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கூடை விட்டு நாங்கள் எடுக்கவே இல்லை. ஏன்னா பேசஞ்சர் மற்றவங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கொஞ்சம் சாப்பிட்டு தூங்குற வரைக்கும் இதுவும் ரெண்டுமே நல்லா தூங்கிடுச்சுங்க. பேஸ்கெட்டுள்ளே நல்லா தூங்கிடுச்சுங்க. அதுங்களும் சத்தாய்க்கவே இல்லை. அதுக்குள்ளேயே இவங்க ஃபுல்லாக பெட் எல்லாம் விரிச்சு விட்டுட்டு நாங்களும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு ஃபுட்டை எடுத்து வச்சுட்டு சாப்பிட வச்சுட்டு அப்புறம் லிட்டர் பாக்ஸும் எடுத்து வச்சிட்டோம். அதுங்க வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உலாத்திட்டு இருந்துச்சுங்க. அப்புறமா ஜெயினை இந்த டேபிள் மாதிரி ஒரு சின்ன டேபிள் மாதிரி இருக்குல்ல, அதில் திங்ஸ் எல்லாம் வச்சிருந்தேன். சரி அதில் போய் ஏறி உட்காந்துட்டு வேடிக்கை பார்க்கறது பார்த்துட்டு எனக்கே சந்தோஷம், பரவாயில்லையே இவ்வளோ கூட வேடிக்கை பார்க்கறானே அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுட்டு 2 பேரையும் உட்கார வச்சுட்டேன். ரொம்ப நேரம் வர ஸ்டேஷனு இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்தோம். டிராவல் பண்ணதுல எங்களை விட அவங்க 2 பேருமே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக எனக்கு தான் தூக்கமே இல்லை, ஓடிடுமோன்னு சொல்லிட்டு நாங்கள் ஏற்கனவே பெல்ட் தான் போட்டு வச்சோம். அதுல ஒரு 5 செகண்ட்ல ஒரு குளிக்கிட்டு வெளியே வந்துடுறோம். அதனால தூங்காம உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். பெட்ஸை நம்ம டிராவல் பண்ண கூட்டு போறோம் அன்னைக்கு என்ன ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பெட்ஸுக்கு வேக்சின்லாம் போட்டிருக்கணும். வேக்சின் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிட்டட் சர்டிஃபிகேட் டாக்டர்கிட்ட வாங்கி வச்சுக்கணும். நெக்ஸ்டா நீங்க டிராவல் பண்றதுக்கு ஒரு நாள் முன்னாடி பார்சல் சர்வீஸ்க்கு போயிட்டு உங்களோட பெட்ஸ், அதாவது டாகா இல்ல கேட்டா என்னதுன்னு சொல்லி அதோட ஏஜ் அதுக்கப்புறம் வெயிட்லாம் போட்டு பார்சல் சர்வீஸ்ல சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கான பில்லை நீங்க வாங்கிக்கணும். நான் எங்க போன குட்டி தான், ஸோ 5 months தான், அதனால சார்ஜ் போட மாட்டேன்ட்டாங்க. நீங்க உள்ளே வச்சுக்கோங்க, வெளியே விட்டுறாதீங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாங்க. ஸோ அந்த 6 சீட் எங்களுதுன்றனால பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. அடுத்த பேசஞ்சர் எதுனா இருந்தாங்க நினைக்கி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருந்தது. அதே மாதிரி நீங்க பெட்ஸ் கூட்டு போறீங்க அப்படின்னு நினைக்கி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி டிவார்மிங்கும் பண்ணிடுங்க, அதுவுமே பெஸ்ட். ஏன்னா போற இடத்துல லூஸ் மோஷன்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். எங்க சொந்த ஊருக்கு போறதுக்கு தூத்துக்குடியில இருந்து தான் போகணும். ஆட்டோ பஸ்ஸோ இல்லை அப்படிதான் போகணும். அன்னைக்கு நாங்க ஆட்டோலயே போயிட்டோம். அங்கிருந்து போற வழியில பாத்தீங்கன்னா அந்த உப்பு பாத்தி கட்டி வச்சிருப்பாங்கல்ல, அதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். சிட்டி அளவுக்கு அங்க இல்லாததுனால கொஞ்சம் நல்லா பாக்குறதுக்கு நம்மளுக்கு இயற்கை காட்சியெல்லாம் நிறைய இருக்கனால பார்க்கவே வேற லெவல்ல இருந்துச்சு. நாங்க ஏற்கனவே லாட்ஜ்ல ரூம் போட்டோம். சொந்த ஊருன்றனால சொந்தக்காரவங்க வீடும் இருக்கு, சொந்த வீடும் இருக்கு. ஆனா சொந்த வீடு வாடகைக்கு விட்டு இருக்கோம். சொந்தக்காரங்க வீடு எல்லாமே நிறைய பேர் கூப்பிட்டாங்க. பட் இவங்களுக்கு கொஞ்சம் ஓசிடி பிரச்சனை இருக்கிறனால யார் வீட்லயும் போய் தங்கவும் மாட்டாங்க. அதனால ரூமே போட்டோம். நாங்க புக் பண்ணி போன ரூம் பார்த்தா ஏசி ஒர்க் ஆகல. அதுக்கப்புறமா சொன்னதுக்கு அப்புறம் வேற ரூம் சேஞ்ச் பண்ண சொன்னாங்க. சரி ஷிஃப்ட் பண்ணி வேற ரூம்க்கு வந்து ரூம் ரொம்ப கிளீனா நீட்டா இருக்கும். ரூமே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். வெல்கம் கிட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கனால இங்கே தான் போட்டிருக்கோம். செகண்ட் டைம் இது. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வாட்டி ஊருக்கு வந்தப்பவும் போட்டிருந்தோம். ஸோ அதே ரூம்லேயே போட்டுருவோம்னு சொல்லிட்டு அதே ரூமில் போட்டாங்க. எங்கள் ஊர் ரொம்ப சின்ன ஊருன்றனால 2 லாட்ஜ் தான் இருக்குது. ஸோ அதனால இந்த லாட்ஜே போட்டுருவோம். ஃபர்ஸ்ட் போட்டதுலேயே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதிலே போட்டோம். ரூம்ல போயிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு கிளம்பிட்டோம்.
கல்யாண வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வெளியவே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நிற்க டைம் கிட்ட நாங்கள் போகிறதுக்குள்ளே நிற்க டைம் வந்துடும் போல இருக்குது. ஸோ அங்கே டிஃபன் கிடைக்குதோ இல்லையோன்னு சொல்லிட்டு வெளியவே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. ஸோ அங்கே போய் வந்து டிஃபனை முடிச்சிட்டோம். ஆத்தூரில் வந்து மணி ஹோட்டல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அங்கே வந்து எங்கள் பாப்பா சின்ன பிள்ளையில இருக்கும் போது ஒரு சின்ன பொட்டி கடையாக இருந்தது. இப்போ இவ்வளோ பெரிய ஹோட்டலாக வளர்ந்து நிற்கிது. ஸோ முன்னேற்றம்னா இந்த மாதிரி இருக்கணும். அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் கைவினை பொருட்கள்லாம் வச்சுருந்தாங்க. வர்ற வழியில் வந்து இந்த முந்திரி பழம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த பழம் வந்து எங்கள் அம்மாவுக்குன்னா உயிர். ஸோ அதெல்லாம் பார்த்த உடனே வாங்கிட்டோம். நாங்கள் இருக்கிறது வந்து ஆத்தூர் முக்காணி, கல்யாணம் நடக்கிறது வந்து சூழவாய்க்கால். ஸோ அதுக்கு போகிறதுக்கு ஒரு 200 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் ஆட்டோலேயே போயிட்டோம். கல்யாண வீட்டில் செம்ம கூட்டம். கல்யாணத்துக்கு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் நிக்கா முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நாங்கள் சாப்பிட போயிட்டோம். சாப்பிட போனால் ஒரு பெரிய ஷாக்கு. என்னென்ன அன்னைக்கு நெய்ச்சோறு, அப்புறம் கரியானம், பருப்பு கத்திரிக்காய், ஜாம் வச்சுருந்தாங்க. என்னடா இது கல்யாணம்னா பிரியாணி தானடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கல்யாண வீட்டுக்கு போன அன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டாதான் அது கல்யாண வீடு மாதிரி இருக்கும். இது வந்து நெய்ச்சோறு வச்சிருந்தனால கல்யாண வீட்டுக்கு போன மாதிரி இல்லை, ஏதோ வலிமா போன மாதிரி இல்லைன்னா ஒரு ரிசப்ஷன் போன மாதிரி தான் இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வரைக்கும் ரூமுக்கு கிளம்பிட்டோம். அம்மா அப்பாலாம் அங்கேயே இருந்துட்டாங்க, ஏன்னா கல்யாண வீட்டில் இருக்கணும்ன்ட்டு. நாங்கள் வரைக்கும் பிள்ளைங்க இருக்க மாட்டேன்ட்டாளுங்க. சரி வெளியே எங்கேயாவது கூட்டு போங்கன்னாலுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். போகிற வழியில் வந்து 2 பக்கமும் ஃபுல்லாக வந்து செடியும் கொடியுமா மரமும் அதுவுமா பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து சென்னையிலலாம் பார்க்கவே முடியாது. எங்கேயாச்சும் நம்ம போறோம்னா கூட அங்க கூட மரமே இருக்காது, வெறும் பில்டிங்கா தான் இருக்கு. எங்க ஊர் சைடு ஆறு வாய்க்காலாம் அதிகம். ஆனா இவங்க எங்கேயுமே குளிக்கவும் விட மாட்டாங்க, இறங்கவும் விட மாட்டாங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டு வந்த மாதிரியே இருந்துச்சு. ரூமுக்கு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் ஈவினிங் போல வந்து காயல்பட்டினம் பீச்சுக்கு போயிட்டோம். காயல்பட்டினம் வந்தால் பீச்சுக்கு வர்றது ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான், இந்த வாடாக்காக மட்டும்தான் நாங்கள் வர்றது. வாடாவும் கஞ்சியும் அங்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அங்கே போனாலே எவ்வளோ வேணுமோ கஞ்சி வாங்கி வாங்கி குடிச்சிட்டு வந்தால் கூட மறுபடியும் எப்படா குடிக்க மாட்டோமான்னு இருக்கும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காகவே நாங்கள் மெயினாக போவோம். இப்போ வந்து ஊருக்கு போனாலுமே வந்து காயல்பட்டினத்துக்கு போய் வாடா கஞ்சி குடிக்காமல் வரமாட்டோம். நாங்கெல்லாம் விருப்பப்பட்டு போய் குடிக்கணும்னு குடிச்சிட்டு இருந்தோம். பட் வந்து பிள்ளைங்களுக்கு அவ்வளோவா பிடிக்கல. குடிச்சாலுங்க, பட் வந்து விருப்பப்பட்டு குடிக்கல. மற்ற இருக்க ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் வேணும்ட்டாளுங்க. சரி அவளுங்க விருப்பத்துக்காக எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று வாங்கி டேஸ்ட் பண்ணோம். எல்லாமே நல்லா இருந்துச்சு. சென்னை மாதிரி தான் கொஞ்சம் டேஸ்ட்லாம் இருந்துச்சு. எல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஒரு 8-9 மணிக்கு வந்து கிளம்பி வந்துட்டோம் பஸ் ஸ்டாண்டுக்கு. 9 மணிக்கு ஒரு பஸ், 9:20க்கு பஸ்ன்னு சொல்லி ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஒருக்கா பஸ் டைமிங் என்னவும் போட்டிருந்தாங்க. பட் பஸ் வரவே இல்லை. 10:30 மணிக்கிட்ட மேலே ஆகிப்போச்சு பஸ் வரது. இங்கே ஃபுல்லாக எல்லாம் சாப்பிட்டதுனால யாருமே வேணான்ட்டாங்க சாப்பாடு. ஸோ நைட்டு போயிட்டு தூங்கி முழிச்சிட்டோம். நல்லா தூங்கி முழிச்சு காலையில் வந்து ரூமை வெக்கேட் பண்ணி, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கல்யாண வீட்டில் தான். ஸோ அதனால அங்கே போகணுன்றதுனால ரூமை வெக்கேட் பண்ணிட்டு எல்லாம் ஒன்று அங்கே போயிட்டோம். சூழவாய்க்காக்கு போனோடனே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஊருமே ரொம்ப காமாக இருந்துச்சு. வீடுமே வந்து ஃபுல்லாக லைனாக இருக்குமே தவிர கிட்ட 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 நெருக்கிலாம் இருக்காது. பார்க்கறதுக்கு எல்லாம் வந்து பழைய காலத்து வீடெல்லாம் இருக்குது. வீடு தெருவு திண்டன்ட்டு இதெல்லாம் பார்க்கவே புதுசாக இருக்க மாதிரி இருந்துச்சு. எங்கள் ஊர் ஆத்தூரில் கூட வந்து ஃபுல்லாக இம்ப்ரூவ் ஆகிட்டு வருது. பழைய பில்டிங்லாம் இடிச்சுட்டு இப்போ புதுசாக எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. இங்கே வந்து கொஞ்சம் அப்படி இருக்கனால பார்க்கவும் நல்லா இருக்குது. இதெல்லாம் வந்து ஸ்க்ரீனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறதா கதவுக்கு முன்னாடி வச்சிருக்காங்க. அதையெல்லாம் சொல்லும் போது பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரசித்து பார்த்துட்டு இருந்தாலுங்க. இது சூழவாய்க்கால்னு பேர் கேட்டாப்புல சுற்றி வந்து வாய்க்கால் ஓடுமா. இந்த இடம் கூட வாய்க்கா ஓடுற இடம் தான். நாங்க போன நேரம் தண்ணி தான் இல்ல. கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு சாப்பிட வந்தாச்சு. கல்யாண வீடுனாலே மறுநாள் வந்து தக்கடி தான். ஸோ கல்யாண வீட்டு தக்கடி இன்னும் டேஸ்ட் அதிகமாகவே இருக்கும். மட்டன்ல போட்டிருந்தாங்க, செம்ம சூப்பரா டேஸ்டா இருந்துச்சு. ஸோ காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து அங்கேயே முடிச்சிட்டோம். போகும்போதே நாங்க பிளான் போட்டு போனது மறுநாள் வந்து குற்றாலம் போயிடலாம்னு சொல்லிட்டு அங்க தண்ணி வரத்து அதிகமா இருக்கனால குளிக்க தடை போட்டிருக்காங்கன்ட்டு நாங்க கேன்சல் பண்ணிட்டோம். அதனால பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்க வந்து மதுரைக்கு போயிட்டோம். மதுரைக்கு போயிட்டு வந்து நைட்டு வந்து தென்காசிக்கு போகலான்னு பார்த்தோம். நாங்க வர டைம் ஆகி போச்சு. அதனால தென்காசி போகாம திருநெல்வேலிக்கு வந்துட்டு திருநெல்வேலியில ஒரு ரூம் போட்டோம்.
திருநெல்வேலியுமே வந்து ரொம்ப வளர்ந்து வர சிட்டி மாதிரி இருக்கு. ரொம்பவே ஃபுல்லா வந்து பில்டிங் அது இதுவுமா செம சூப்பரா வளர்ந்துட்டு இருக்கு. காலையில முழிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு பக்கத்துல இருக்க ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இங்க வந்து வேற ஏதாவது டேம் இருக்கான்னு விசாரிச்சு பார்த்தோம். எல்லாமே கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கு எதுக்கும் போய் டைம் வேஸ்ட் பண்ண, தெரியாத டேமுக்கு போய் டைம் வேஸ்ட் பண்றதுக்கு நம்ம தென்காசிக்கு குற்றாலத்துக்கே போயிடுவோம். போயிட்டு அங்க வந்து ஏதாவது ஒரு அருவியில அப்படி குளிக்க விட்டாங்கன்னா குளிச்சுட்டு வரலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து வந்து குற்றாலம் கிளம்பி போயிட்டோம். இயற்கை காட்சிக்கு குற்றாலத்துல பஞ்சமா கேட்கவே தேவையில்லை. அவ்வளோ அழகு, அவ்வளோ செம்மையா, அவ்வளோ பசுமையா, பார்க்கவே ரொம்ப கண்கொள்ள அழகா இருக்கு. போய் அவ்வளோ தூரம் போய் வந்து குளிக்கிறதுக்கு முடியல. அன்னைக்கும் வந்து குளிக்க விடலை. ஸோ அதுதான் ரொம்ப ஏமாற்றமா போச்சு பிள்ளைங்களுக்கும். வந்து ரொம்ப வருத்தப்பட்டு வந்தது எங்க வாப்பா தான். குளிக்கணும்ன்ற ஆசையில வந்தாங்க. ஆத்தூருக்கு வந்தாலே எப்பவுமே வந்து குளிக்காம போக மாட்டாங்க. இந்த வாட்டி வந்து காலில் அடிப்பட்டு புண்ணா இருந்தனால ஆத்துல குளிச்சா மீன் ரொம்ப பிச்சு எடுத்துரும் சொல்லிட்டு ஆத்துல கூட குளிக்கவே இல்லை. சரி குற்றாலத்துல போய் குளிச்சிருவோமேன்னு சொல்லிட்டு அந்த ஆசையில வந்தாங்க. எங்கேயுமே வந்து குளிக்க முடியல. சரி அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு இந்த வாட்டி இப்படிதான் நடக்கணும்னா யாராவது மாத்த முடியும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாட்டி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கொஞ்ச நேரம் சுத்தி பார்த்துட்டு அங்கே வந்து ரொம்ப ஸ்பெஷலில் வந்து பதனி எப்போவுமே கிடைக்கும். ஸோ பதனி நொங்கு அதெல்லாம் வந்து எங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப பிடிக்கும், பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் சென்னையில் கிடைக்கினாலும் அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ஸோ அதெல்லாம் வாங்கி பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு நாங்களும் குடித்தோம். குற்றாலத்துக்கு மெயினாக வந்ததே 2 காரணத்துக்காக தான். ஒன்று குளிக்கணும், இன்னொன்று வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு. பட் வந்து பார்த்த அன்னைக்கு எங்கேயுமே சென்னை ரேட் தான் இருந்துச்சு. நாங்கள் போன 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கும் போது கூட ஃப்ரூட்ஸ்லாம் வந்து ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. நாங்கள் நிறையவே வாங்கி சாப்பிட்டோம். ஸோ ரேரான ஃப்ரூட்ஸ் கூட இங்கே கிடைக்கும். அதனால இந்த வாட்டி வந்தது சரி குளிக்கலனாலும் சரி ஃப்ரூட்ஸாவது வாங்கி சாப்பிடலாம். டிஃப்ரெண்ட்டான ஸ்டார் ஃப்ரூட்லாம் இங்கே ரொம்ப சீப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு வந்தோம். பட் வந்து ரேட் எல்லாமே பயங்கர ரேட்டாக இருந்துச்சு. ஏன்னா சீசன் இல்லைன்றனாலயா இல்லை குளிக்க தடன்றனால டூரிஸ்ட் வந்து கம்மியாக தான் இருந்தாங்க, அதனாலயா என்னன்னு தெரியல. நாங்கள் வந்து 2மே ஏமாற்றம் தான். அல்ஹம்துலில்லாஹ் அது வரைக்கும் இருந்த வரைக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். ரிட்டர்ன் வந்து திருநெல்வேலியில தான் போட்டிருந்தோம். ஸோ அதனால ரிட்டர்ன் திருநெல்வேலிக்கே வந்துட்டு அங்கேருந்து வந்து ரூம் வெக்கேட் பண்ணிட்டு டைமுக்கு வந்து ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஃபுல்லாக வந்து சாப்பாடும் அங்கேயே பக்கத்துலேயே வாங்கிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்களும் வந்து ஜெயின் சாராக்கு அந்த டேபிளே கொடுத்துட்டோம் அவங்களுக்கு. அதுலேயே உட்காந்து 2 பேருமே ரொம்ப நேரம் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டே வந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி இப்படி ஓடி சத்தாச்சிச்சுங்க. அதுக்கப்புறம் நைட்டு தூங்கிடுச்சுங்க. காலைல வந்து வீட்டில் வந்து தூங்க தானே போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு 1 o'clockல இருந்து ஒரு 4 மணி வரைக்கும் நான் தூங்கலை. எங்கேயும் போயிடக்கூடாதுன்றனாலே வந்து முழிச்சே இருந்தேன். அடுத்த பேசஞ்சருக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகிடக்கூடாது. எல்லாருக்குமே பூனை பிடிக்கும்னு சொல்ல முடியாது, நிறைய பேர் பயப்படுறவங்களும் இருக்காங்க. அதனாலே ரொம்ப பயமா இருந்துச்சு. நம்ம கூட்டு போகும்போது பக்கத்துல இருக்கவங்க எதுவும் டிஸ்டர்ப் இருக்குன்னு சொல்லிடக்கூடாது. அதுவும் இல்லாம பூனையும் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி இல்லைன்னா கத்திட்டு ஒரே அழுத்திட்டே இருக்கக்கூடாதுன்னு பார்த்தோம். பட் ரொம்பவே என்ஜாய் பண்ணி வந்துச்சுங்க அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.